ஹாய் நண்பா, நீ நம்ம பண்ண போகிற சமையல் என்னென்னா அசரை மீன் வறுவல். அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே இன்னொரு வாட்டி சாப்பிட்லான்னு சொல்லுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? நீங்களும் வாங்க, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், ருசிக்கிறோம். ஹாய் நண்பா, நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து அசரை சில்லி போடுறது. ஓகேங்களா? இந்த உலகத்திலே அசரையை மட்டும்தான் அலசாத ஒரே மீன் இதுதான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சில்லி பவுடர் கொட்டுங்க. கட் பண்ணிடுறா கொஞ்சம் நேரத்தில். வீட்டில் ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதை குடலில் எடுக்கலாம் தேவையில்ல, அப்படியே சில்லி பவுடரில் போட்டு அப்படியே பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு தின்னா அப்படியே அப்படி இருக்கும். எப்படி இருக்கும் அதெல்லாம் கடைசியாக பாருங்க நண்பரு. அவ்வளோதான், மீன் ரெடி ஆச்சு. அடுத்தது இது எண்ணெயில் போட்டு எடுக்கிற வேலை மட்டும்தான். வெறும் எதில் சில்லி பவுடர் மட்டும் போட்டு நம்ம நார்மலாக சில்லி எப்படி செய்வோமோ அதேமாரி நல்லா கலந்து வச்சுருக்கோம். பாருங்கள், எண்ணெயும் சூடாகிடுச்சு. இதில் போட்டு எடுக்கிற வேலை மட்டும்தான் நமக்கு. நண்பா, நல்லா இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. இது வெந்தோடனே எடுத்து நமக்கு சாப்பிட்ற வேலை மட்டும்தான். வெங்காயம் மட்டும் தான் நல்லா தெரியுது. ஹாய் நண்பா, இப்போ நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வாவ், நினைச்சதை விட அருமையாக இருக்குது. வேணா நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு நண்பா. மஜாவாக இருக்கு நண்பா. இது மாதிரி சமையல் நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. நம்ம ஆற்றுல பிடிச்ச அசரை மீன், முள் இல்லாத மீன் எதுன்னு கேட்டால் இது மட்டும்தான். அருமையான டேஸ்ட். எப்படிடா இருக்க மீன்? வேற லெவல்ல இருக்கும். நம்ம பசங்க சொல்றாங்க, நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அருமையா இருக்குது. போட்டோ தெரியல. ஓகே நண்பா, இவர் தான் நம்ம மாஸ்டரு. மஜாவாக செஞ்சுருக்காரு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.